நம்ம பைனாமியல் தியரம் சாப்டர் வைஸ் வீடியோவில் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்க போகிறது x + y + ஹோல் பார் n அண்ட் x - y ஹோல் பார் என்னோட அதுலேருந்து நம்ம போன இதில் 1 + xக்கும் 1 - x ஹோல் பார் என்னோடதுக்கு பார்த்தோம். இதில் பெரிய சேஞ்சே இல்லை. இப்போ நம்ம போன இதில் 1 + பார் n-ல் 1 n0 1 x பார் 0 ப்ளஸ் nc 1 x பார் 1 ஸோ 1 எழுதிட்டு இருந்தோம். இப்போ 1ஓட சேர்த்து நம்மளோட பவர் வந்து x பார் n - r y பார் n - r டேர்ம்ஸில் எழுத ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். ஸோ நம்ம அதை வந்து சம்மேஷன் ncr x பார் r மட்டும் சொன்னோம். அது 1 + x ஹோல் பார் n-க்கு. இப்போ x + y ஹோல் பார் n-ஆக இருந்தால் நம்மளோட ஜென்ரல் சீரீஸ் இப்படி இருக்கும். அதாவது நம்மளோட tr + 1 வந்து ncr x பார் n - r y பார் r. நம்ம இதில் ஒன்று என்ன நோட் பண்ணோம்னா, நம்ம எழுதுகிற டேர்ம்ஸோட பவரோட சம்மை எப்போயுமே ஆட் பண்ணால் நமக்கு n தான் கிடைக்கும். இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று. இதே மாதிரி x - y ஹோல் பார் n இருந்தால் ncr x பார் n - r இன்ட்டு y பார் r. அதே மாடிஃபிகேஷன் தான் -1 ஹோல் பார் r. இதுதான் tr + 1. ஸோ இதில் ஒரு சேஞ்ச் ஒன்று. இதை வச்சு நம்ம ஒரு சம் வேணால் ட்ரை பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நோட் பண்ண அதே மாதிரி ஆர்த் டேர்ம் ஃப்ரம் எண்டு, நம்ம எண்டுலேருந்து ஒரு ஆர்த் டேர்ம் அப்படின்னு கேள்வியில் கேட்டாங்கன்னா நம்ம வெறும் n - r + 2th டேர்ம் ஃப்ரம் ஸ்டார்ட் எடுத்தால் போதும். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு கேள்வியில் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பார் 5 இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 2x³ - 1/3x² ஹோல் பார் 5. ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் நம்ம முதல்ல எழுதிக்கணும். இதுக்கு வந்து 5cr இன்ட்டு 2x³ ஹோல் பார் n - r இன்ட்டு 3x². நம்ம 1/3x² 3x பார் 3 இன்ட்டு x பார் -2ன்னு எழுதலாம். 3x² இன்ட்டு x பார் -1ன்னு எழுதலாம் ஹோல் பார் r. ஸோ இங்கே வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 5 தேவை. ஸோ நமக்கு இங்கே எக்ஸோட பவருக்கு மட்டும் ஈக்குவேஷன் எழுதுகிறோன்னா 3n மைனஸ் இங்கே என்னும் 5. ஸோ இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். 3 டைம்ஸ் 5 - r -r இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா நமக்கு இங்கே -2r இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே x² இருக்கிறதுனால 2 × -1 -2. இங்கே x³ இருக்கிறதுனால 3 × 5 - r. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 15 - 3r - 2r ஈக்குவல் டு 5. 15 - 5r இஸ் ஈக்குவல் டு 5. 15 - 5r இஸ் ஈக்குவல் டு 5ல் 5 எல்லாம் கேன்சல் பண்ணோன்னா 3 - r ஈக்குவல் டு 1, r ஈக்குவல் டு 2 கிடைக்கும். நீங்கள் இதுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ண ஒரு இது என்னவாக இருக்கும்னா, நமக்கு எப்போயுமே இந்த மாதிரி கேள்வியில் வர்ற ஆரோட வேல்யூ இன்டீஜராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 5cr இருக்கிறதுனால r இன்டீஜராக இல்லைன்னா நம்மளால் c கண்டுபிடிக்க முடியாது. ஸோ r வந்து மோஸ்ட்டாக இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம r வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பார் 5னா 5c2. இங்கே வந்து வெறும் 5c2 கோஎஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா இங்கே 2 -1/3ன்னு சில எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட்லாம் இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டை மட்டும் வெளியில் எடுத்தோம்னா 2 பவர் 5 - 2 இன்ட்டு 1/3 பவர் 2. இது தவிர நமக்கு வந்து மைனஸ் இங்கே இருக்கிறதுனால -1 ஹோல் பார் 2. ஸோ நம்மளோட x பார் 5ஓட கோஎஃபிஷியன்ட் 5c2 இன்ட்டு 2³ இன்ட்டு 1/3². அதாவது 5c2னா 5 இன்ட்டு 5 - 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு 1/9. இது வந்து நம்ம சிம்பிளை பண்ணி எழுதணுன்னா 10 × 8/9 80/9. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் சம் சால்வ் பண்ணுவோம். இப்போ let m and n be the coefficients of 7th and 13th terms respectively. ஸோ இதில் நமக்கு n/m ஹோல் பார் 1/3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7th டேர்ம் ஆஃப் த சீரீஸ் என்னவாக இருக்கும்? 18
18c6 into 1 by 3 x bar 1 by 3 into 18 minus 6 into 1 by 2x power 2 by 3 into 6. இதுதான் வந்து செவன்த் டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும், டேர்மாக இருக்கும். ஸோ இந்த நம்ம எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுதான் செவன்த் டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ 13th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எதுவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு டேர்மை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் போகலாம். இது 18c12 into 1 by 3 x bar 1 by 3 into 18 minus 12 into 1 by 2x square by 3 into ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தோம்னா 18c6 into 1 by 3 whole power 12 into 1 by 2 whole power 6. ஸோ நம்ம செகண்ட், அதாவது நம்மளோட இது வந்து n, இது m, இது n. ஸோ எம்மோட வேல்யூ இது, என்னோட வேல்யூ 18c12 into 1 by 3 whole power 6 into 1 by 2 whole power 12. ஸோ நமக்கு n by n whole power 1 by 3 வேணும். அதாவது 18c12 into 1 by 3 whole power 6 into 1 by 12 whole power 1 by 2 whole power 12 divided by 18c6 into 1 by 3 whole power 12 into 1 by 2 whole power 6. ஸோ நமக்கு என்ன தெரியும்? NCR ஈக்குவல் டு NCn மைனஸ் ஆர்னு தெரியும். ஸோ இங்கே நமக்கு 18c12ம் 18c6ம் ஈக்குவல்ன்றதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே நெட்டாக என்ன மீதி இருக்குது? நமக்கு டினாமினேட்டரில் 1 by 3 whole power 6 மீதி இருக்குது, நியூமரேட்டரில் 1 by 3 whole power 12 மீதி, 1 by 2 whole power 6 மீதி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3 power 6 by 2 power 6, அதாவது 3 by 2 whole power 6 தான் மீதி இருக்குது. இப்போ நமக்கு இது பவர் 1 by 3 கேட்குறாங்க. ஸோ இது பவர் 1 by 3 கண்டுபிடிச்சோன்னா 3 by 2 whole power 3 by 2 whole power 6 ஓட 1 by 3, அதாவது 3 by 2 whole square which is 9 by 4. அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே 2 கேள்வி போட்ட மாதிரி இந்த சம்மை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி ஆன்சரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் மிடில் டேர்ம் அண்ட் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம் பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்கே வரோம். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் எடுக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? 1 + x ஹோல் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ஸ் தான் பாஸ்கல் ட்ரையாங்கிளில் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ மிடில் டேர்ம்னா என்ன? இந்த ட்ரையாங்கிளில் நடுவில் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மிடில் டேர்ம். இப்போ இது வந்து இந்த இந்த நம்ம க்ரீன்லேயும் எல்லோலையும் இருக்கிறதெல்லாம் தான் மிடில் டேர்ம். இப்போ வந்து நம்ம n ஈவனாக இருந்தால், இப்போ 1 + x ஹோல் பவர் 0, இப்போ நம்ம வேணால் 1 + x ஹோல் பவர் 4 எடுத்துக்கலாம், அதாவது இந்த சீரீஸ். இப்போ n வந்து ஈவன், அதாவது 4னா n ஈவன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம் என்னது? 6 எத்தனாவது டேர்ம்? 1 2 3. ஸோ n/2 + 1, அதாவது 4/2 + 1 தேர்டு டேர்மில் இருக்குது. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ n ஈவனாக இருந்தால் n/2 + 1th டேர்ம் தான் மிடில் டேர்ம். இப்போ என்ன ஆடாக இருந்தால், இப்போ 1 + x ஹோல் பவர் 5 எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே 2 டேர்ம் இருக்குது மிடில் இருக்காது, இதுவும் 10 ஈக்குவல், இதுவும் 10 ஈக்குவல். ஸோ நமக்கு என்ன ஆடாக இருந்தால் n + 1/2, அதாவது
5 + 1/2. 5 + 1/2 என்னது 6/2 which is 3. இது ஃபஸ்ட்டு 10. n + 3/2. 5 + 3/2 which is 8/2, அதாவது 4 இந்த டேர்ம். ஸோ நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈவனாக இருந்தால் n/2 + 1, ஆடாக இருந்தால் நமக்கு 2 டேர்ம் இருக்கும் which will be n + 1/2 and n + 3/2. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம இந்த சீரீஸ்க்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். இது என்னது 1 - 3x + 3x² - x³. இது வந்து நமக்கு எங்கேயோ பார்த்த சீரீஸ் மாதிரியே இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது வந்து 1 - x³. நம்ம வேணால் பாஸ்கல் ட்ரையாங்கிள் போய் பார்க்கலாம். 1 3 3 1 அது இருக்கிறது 1 1 3 3 1 இந்த சீரீஸ். இங்கே ஆனால் மைனஸ் ஆல்ட்ரைட்டே இருக்குது. மைனஸ் ஆல்ட்ரைட்டே இருக்குன்னா நமக்கு இங்கே 1 - x² ஃபார்மேட்டில் 1 - x³ ஹோல் பார் 2n. ஸோ இங்கே இருக்கிறது 1 - x² 6n. ஸோ இதோட மிடில் டேர்ம் என்னது நமக்கு 6nன்னா இது ஆப்வியஸாக ஈவனாக தான் இருக்கும். ஸோ n/2 + 1th டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட், அதாவது 6n factorial by 3n factorial into 3n factorial, அதாவது 6n factorial by 3n factorial whole square. திருப்பி ரீகேப் பண்ணணும்னா இது எப்படி வந்துச்சுன்னா 1 - x² 6n இருக்குது. இந்த 1 - x² 6nல n வந்து இங்கே 6n. ஸோ 6n/2 + 1th டேர்மோட கோஎஃபிஷியன்ட், அதாவது 3n + 1th டேர்மோட கோஎஃபிஷியன்ட். 3n + 1th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு t3n + 1னா நமக்கு 6n c3n. அதுதான் நம்ம இங்கே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். நியூமரிக்கலி கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் when n + 1/1, இப்போ இது வந்து எப்போ பார்க்குறோன்னா a + b ஹோல் பவர் n இப்படி இருக்கிறதுக்கு நியூமரிக்கலி கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட். இது என்ன கண்டிஷன்னா இங்கே ஏக்கும் பிக்கும் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஸோ நமக்கு நடுவில் இருக்கிற டேர்ம் தான் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு 2 கேஸ் இருக்குது. when n + 1/1 + a/b ஓட மாட். ஸோ இந்த மாடு சிம்பிள்னால் இப்போ இதுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்கோ அதோட வேல்யூ அப்படியே எடுக்கிறது. இப்போ மாடு 7னா 7, மாடு -7னா -7 வராது, வெறும் இது மட்டும்தான். ஸோ அதுவும் 7 தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த சிம்பிள் நோட்டிஃபை பண்ணுறது. ஸோ இது இன்டீஜராக இருந்தால் அந்த இன்டீஜர் வந்து எம்னு எடுத்துக்காங்க. நமக்கு tm அண்ட் tm + 1 வந்து நியூமரிக்கலி கிரேட்டஸ்ட் டேர்மாக இருக்கும். இப்போ இது இன்டீஜராக இல்லைன்னா, இப்போ இது வந்து ஒரு 4.23 அப்படி வருதுன்னா அதோட இன்டீக்ரல் பார்ட், அதாவது வெறும் 4 இன்டீக்ரல் பார்ட்னால் நம்ம அதோட ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அது மட்டும்தான். இப்போ 3.71 ஓட இன்டீக்ரல் பார்ட் வந்து வெறும் 3. 2.56 ஓட இன்டீக்ரல் பார்ட்னால் வெறும் 2. ஸோ அதோட இன்டீக்ரல் பார்ட் எம்மாக இருந்தால் tm + 1 will be the numerically greatest term. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு பண்ண வேண்டியது. மற்றபடி சம்மோட அப்ளிகேஷன்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அதை வச்சு ஒரு சம் போட்டு பார்க்கலாம். ஸோ 1 - 3x ஹோல் பார் 10 இல்லை x 1/2 இருந்தால் நியூமரிக்கலி கிரேட்டஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவுக்கு போனோம்னா n + 1/1 + mod of a/b. இது வந்து நம்ம a + b ஹோல் பார் n ஃபார்மேட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ n என்னது 10. ஸோ 10 + 1/1 + mod of a/b. mod of a/bனா a என்னது 1, b என்னது -3x. இது வந்து இப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ 10 + 1/1 + mod of 1/-3/2. ஸோ -2/3 எடுத்துக்கலாம். ஸோ 11/2/3.
ஸோ இது வந்து 11/5/3. ஸோ 33/5. ஸோ 33/5னா நமக்கு வந்து அரவுண்ட் 6 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதோட வெறும் இன்டீஜர் டேர்ம் மட்டும் எடுத்தோம்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிறம்போது நமக்கு வெறும் நம்ம ஐடென்டிட்டி பார்த்தோன்னா இன்டீஜராக இல்லை இப்போது. ஸோ இன்டீக்ரல் பார்ட் வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ Tm+1 அதாவது T7 தான் நியூமரிக்கலி கிரேட்டஸ்ட் டேர்ம். இப்போ இதே மாதிரி நம்ம டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த டேர்ம்லலாம் எக்ஸோட பவர் வந்து 0வாக இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் போகலாம். நம்ம இப்போ வந்து n-r ஆர்லலாம் வந்து அதே ஃபார்முலா யூஸ் பண்ணது தான். நம்ம x⁵ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு சம்மில். இப்போ இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் x⁵ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், 5 - r இந்த சம் எல்லாம் எடுத்து இந்த டேர்மை வந்து நம்ம வந்து 5க்கு ஈக்குவேட் பண்ணோம். இங்கே 5க்கு பதிலாக 0 இருந்தால் நம்ம டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி. இதை வந்து டேர்ம் கேள்வியில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த மாதிரியும் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்ளிகேஷன்னா, இப்போ x+y⁴n ஓட எக்ஸ்பேன்ஷனில் இது இல்லைனா x⁴a இது என்ன வேணாம், x⁴a + x⁴b ஓட எக்ஸ்பேன்ஷனில் n நமக்கு x⁴0 சால்வ் பண்ணோன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவாக என்ன வச்சுக்கலான்னா NCR × x⁴a டைம்ஸ் n - r into x⁴b times r is equal to அப்படி இதோட இது கண்டுபிடிக்கணும்னா ஸோ an - ar plus br is equal to 0. ஸோ r is equal to an/a - b. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இல்லைனா நம்ம எக்ஸாம் போது டிரைவ் பண்ணாலும் நிறைய டைம் ஆகாது இதுக்கு. ஸோ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஜஸ்ட்டு NCR இன்ட்டு நமக்கு எக்ஸுக்கு x⁴a x⁴bயோட கான்செப்ட்லாம் எப்படி போடுறதுன்னு ஆரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x² இந்த கிவன் எக்ஸ்பிரஷனில் நம்ம டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கப்போம். ஸோ இதை நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணி சிம்பிளாக எழுதுகிறோன்றதுல தான் இருக்குது. ஸோ இந்த x+1 இந்த டேர்ம் and x-1/x - x இந்த டேர்ம். ஸோ இப்போ நம்ம இந்த டேர்மை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற x+1-ஐ x⁴1/3 +1 எழுதலாமா? ஸோ நமக்கு a³ + b³ ஐடென்டிட்டி தெரியும். a - ஸ்கொயர். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வந்து x⁴1/3 + 1 இன்ட்டு x⁴2/3 - x⁴1/3 + 1 வந்துடும். ஸோ இது டினாமினேட்டரோட கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இது x⁴2/3 - x⁴1/3 + 1. ஸோ இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம ரெண்டாவது டேர்ம் போகலாம். மேலே இருக்கிறது வந்து நம்ம x-1, கீழே இருக்கிறது x - √x. ஸோ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா டினாமினேட்டரில் √x காமன் எடுத்துக்கலாம். இது √x - 1 ஆகிடும். நியூமரேட்டரில் இருக்கிற x - 1 வந்து நம்ம √x - 1 இன்ட்டு √x + 1ன்னு எழுதலாம். ஸோ அதில் √x - 1 √x - 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √x + 1/√x. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 + 1/√xன்னு ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே நெட்டாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன இருக்குது, x⁴1/3 + 1 - 1 - 1/√x. ஸோ இது நமக்கு 1 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது x⁴1/3 - 1/√x × 10. இதுக்கப்புறம் சம் சிம்பிள் ஆகிடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், 10CR × x⁴1/3 × 10 - r into x⁴ -1/2 × r. So 10 - r/3 - r/2 is equal to 0. r/6 is equal to 0. So இதை வச்சு r is equal to 4 கிடைக்கும். ஸோ r4னா நமக்கு 10CR4 the coefficient of x⁴0.
ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சம்மை பார்க்கலாம். நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக போட்டுட்டு வாங்க. ஸோ இதை வச்சு இந்த ஸ்லைட்லி ஹார்டர் சம்மை ட்ரை பண்ணலாம். இப்போது ஃபார் 2 பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் a and b such that 1/a square and 1/b cube equal to 4, then the minimum value of constant term in the expansion in the given expansion. ஸோ இதில் நம்மளோட டேர்ம் என்னவாக இருக்கும்? a power 10 minus r into x power 10 minus r by 8 by 12. இது நமக்கு 10cr இருக்கும். ஸோ இதில் எக்ஸோட பவர் வந்து நம்ம 0 ஈக்குவேட் பண்ணோம். ஸோ 10 minus r by 8 minus r by 12 equal to 0. நம்ம இன்ட்டு 3 இன்ட்டு 2 பண்ணோம்னா 30 minus 3r minus 2r is equal to 0. அதாவது 30 minus 5r is equal to 0. இதை வச்சு நமக்கு r is equal to 6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ r 6னா நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 10c6 into a power 4 into b power 6. ஸோ இப்போ நமக்கு மினிமம் வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு a power 4 into b power 6ஓட கான்ஸ்டன்ட் டேர்ம் தேவைப்படும். நம்ம இங்கே புதுசாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நம்ம சீக்வன்சட் சீரீஸில் அப்புறமா பார்ப்போம். இது வந்து gm greater than or equal to hm. இப்போ a bன்னு 2 நம்பர் இருந்ததுன்னா அதோட hm வந்து நம்ம 2/1/a + 1/bன்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட a வந்து a ஸ்கொயர், நம்மளோட b வந்து b கியூப். ஸோ 2/1/a ஸ்கொயர் + 1/b கியூப் தான் நம்மளோட hm. இது வந்து நமக்கு 2/4, அதாவது 1/2ன்னு தெரியும். இப்போ abயோட g ஆஃப் ab, இங்கே வந்து நம்மளோட a வந்து a ஸ்கொயர், நம்மளோட b வந்து b கியூப். ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b கியூப் இஸ் greater than or equal to 1/2ன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா a ஸ்கொயர் b கியூப் greater than or equal to 1/4ன்னு தெரியும். ஆனால் நமக்கு இங்கே தேவை a power 4 b power 6. ஸோ இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ a power 4 b power 6 greater than or equal to 1/16. ஸோ இதோட மினிமம் வேல்யூ 1/16. ஸோ நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்மோட மினிமம் வேல்யூ 10c6/16. சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி வர்ற சம்ஸில் இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதோட நம்மளோட பார்ட் 2 ஆஃப் சாப்டர் வைஸ் வீடியோ ஆஃப் பைனாமியல் தியரம் முடிவுக்கு வருது. அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.